பாவேந்தரின் இளங்கதிர் காலை செய்திகளுக்காக ரேவதி. கௌரி. முதலில் தலைப்புச் செய்திகள். தில்லியில் நடந்த விவசாயிகள் போராட்டம் தற்காலிக ஒத்திவைப்பு, தேவைப்பட்டால் மீண்டும் தொடரும் என அறிவிப்பு. பிரதமரிடம் பல்வேறு கோரிக்கை வைத்தேன், சென்னை திரும்பிய முதல்வர் பழனிசாமி தகவல். அதிமுக இரு அணிகள் இன்று பேச்சுவார்த்தை, சுமூக முடிவு வரும் என இருதரப்பும் நம்பிக்கை. இரட்டை இலைக்கு லஞ்சம் தந்ததாக வழக்கு, தினகரனை இன்று 3வது நாளாக விசாரிக்க முடிவு. தில்லி ஜந்தர் மந்தரில் தமிழக விவசாயிகள் 41 நாட்களாக நடத்தி வந்த போராட்டம் நேற்று தற்காலிகமாக ஒத்திவைக்கப்பட்டது. விவசாய கடன் தள்ளுபடி, காவிரி மேலாண்மை வாரியம் அமைத்தல் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தில்லி ஜந்தர் மந்தரில் தமிழக விவசாயிகள் கடந்த 41 நாட்களாக பல்வேறு போராட்டங்களில் ஈடுபட்டு வந்தனர். ஒருங்கிணைப்பாளர் ஐயா கண்ணு தலைமையில் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த தமிழக விவசாயிகளை முதல்வர் பழனிசாமி நேற்று நேரில் சந்தித்தார். போராட்டத்தை விலக்கிக் கொண்டு விவசாயிகள் தமிழகம் திரும்ப வேண்டும், விவசாயிகளின் கோரிக்கைகளை பிரதமரிடம் எடுத்து சொல்வேன் என முதல்வர் பழனிசாமி உறுதி கூறினார். இதனையடுத்து வரும் 25ஆம் தேதி வரை போராட்டத்தை ஒத்திவைப்பதாக போராட்ட ஒருங்கிணைப்பாளர் ஐயா கண்ணு அறிவித்தார். 25ஆம் தேதி தமிழகத்தில் நடக்கவுள்ள முழு அடைப்பில் பங்கேற்க இருப்பதாக கூறிய ஐயா கண்ணு, கோரிக்கைகள் நிறைவேறாவிட்டால் வரும் 25ஆம் தேதிக்கு பிறகு மீண்டும் போராட்டம் வெடிக்கும் என தெரிவித்தார். We consider all the requests of the leaders. The Chief Minister also promised that I will do all things in this, so that we withdraw our agitation. Within a month, if you will do it, we will not come here. If you will not do within a month, after May 25th, we will come and sit here once again agitated here. முன்னதாக தமிழக விவசாயிகளுக்கு ஆதரவாக தில்லி இந்தியா கேட் அருகே தமிழக மாணவர்கள் ஆர்ப்பாட்ட பேரணி நடத்த கண்டன முழக்கங்களை எழுப்பினர். இதனிடையே போராட்டத்தை முடித்துக் கொண்ட தமிழக விவசாயிகள் நேற்றிரவு தமிழ்நாடு விரைவு ரயில் மூலம் சென்னைக்கு புறப்பட்டனர். முழு அடைப்பு நாளான நாளை 25ஆம் தேதி அவர்கள் சென்னை வந்து சேர உள்ளனர். தமிழக முதல்வர் பழனிசாமி நேற்றிரவு தில்லியிலிருந்து சென்னை திரும்பினார். பிரதமர் மோடியிடம் பல்வேறு கோரிக்கைகளை வைத்திருப்பதாக அவர் கூறினார். 2 நாள் பயணமாக தில்லி சென்றிருந்த தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி தில்லியில் நேற்று நடந்த மத்திய கொள்கை குழு கூட்டத்தில் பங்கேற்றார். அப்போது மத்திய அரசு 17,000 கோடி ரூபாய் நிதியை உடனே வழங்க வேண்டும், அப்படி வழங்கினால்தான் கல்வி உள்பட வளர்ச்சிப் பணிகளை மேற்கொள்ள முடியும் என முதல்வர் கூறினார். பின்னர் தில்லியில் போராடிய தமிழக விவசாயிகளை சந்தித்த அவர் நேற்றிரவு விமானம் மூலம் சென்னை திரும்பினார். விமான நிலையத்தில் செய்தியாளர்களுடன் பேசிய முதல்வர் பழனிசாமி, நீட் தேர்விலிருந்து தமிழகத்திற்கு விலக்களிக்க வேண்டும், இலங்கை வசம் உள்ள தமிழக மீனவர்களின் படகுகளை விடுவிக்க வேண்டும், காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க வேண்டும் என பிரதமரிடம் வலியுறுத்தியதாக தெரிவித்தார். விவசாயிகள் பிரச்சினை பற்றி பரிசீலிப்பதாக பிரதமர் தெரிவித்ததாகவும் முதல்வர் பழனிசாமி கூறினார். நீட் தேர்வு தமிழகத்திற்கு விலக்களிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தியிருக்கின்றோம். காவிரி மேலாண்மை வாரியம் உடனடியாக அமைக்க வேண்டும் என்பதை பற்றி வலியுறுத்தியிருக்கின்றோம். விவசாயிகளுக்கு உடனடியாக இன்சூரன்ஸ் தொகையை வழங்க வேண்டும் என்று பாரத பிரதமருடைய மேலான கவனத்திற்கு கொண்டு சென்றிருக்கின்றோம். அதிமுக இரு அணிகள் இடையே இன்று பேச்சுவார்த்தை நடைபெற உள்ளது. இதில் சுமூக தீர்வு ஏற்படும் என மக்களவை துணைத் தலைவர் தம்பிதுரை நம்பிக்கை தெரிவித்துள்ளார். அதிமுகவின் ஓ பன்னீர்செல்வம் அணி மற்றும் எடப்பாடி பழனிசாமி அணிகளின் இணைப்புக்காக பேச்சுவார்த்தைக்காக தனித்தனியே தலா 7 பேர் கொண்ட குழுக்களை அமைக்கப்பட்டுள்ளன. இந்த இரு அணிகளுக்கும் இடையிலான பேச்சுவார்த்தை இன்று நடைபெற உள்ளது. இந்நிலையில் தில்லியிலிருந்து நேற்றிரவு சென்னை திரும்பிய மக்களவை துணைத் தலைவர் தம்பிதுரை இந்த பேச்சுவார்த்தையில் சுமூக தீர்வு ஏற்படும் என தான் நம்புவதாக கூறியுள்ளார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒன்றுபட்ட ஒரு இயக்கம். நான் சொன்னது போல கருத்து வேறுபாடு இருக்கிறது. அவரை ஒன்று சேர்த்துவதற்காக ஒரு குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த குழுவானது பேசி ஒரு நல்ல முடிவினை விரைவிலே சொல்லுவார்கள். அதில் எந்தவித மாற்றமும் இல்லை. இரட்டை இலை சின்னத்தை மீட்க தேர்தல் ஆணையத்திற்கு லஞ்சம் கொடுக்க முயன்ற வழக்கில் தில்லி குற்றப்பிரிவு காவல்துறையினர் டிடிவி தினகரனிடம் இன்று 3வது நாளாக விசாரணை நடத்த உள்ளனர்.
அதிமுகவின் தேர்தல் சின்னமான இரட்டை இலையை மீட்க இடைத்தரகர் சுகேஷ் என்பவர் மூலம் 50 கோடி ரூபாய் லஞ்சம் தர முயன்றதாக டிடிவி தினகரன் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இது தொடர்பாக தில்லியில் காவல்துறையினரிடம் நேற்று முன்தினம் ஆஜரான தினகரனிடம் 7 மணி நேரம் விசாரணை நடந்தது. நேற்றும் தினகரனுக்கு அழைப்பு அனுப்பப்பட்டது. இதை ஏற்று பிற்பகல் 3 மணி அளவில் ஆஜரான தினகரனிடம் துணை ஆணையர் மதுவர்மா, இணை ஆணையர் சஞ்சய் ஷெராவத் மற்றும் 2 உதவி ஆய்வாளர்கள் அடங்கிய குழு விசாரணை நடத்தியது. தினகரனின் நண்பர் மல்லிகார்ஜுனா, உதவியாளர் ஜனார்த்தனிடமும் விசாரணை நடந்தது. தினகரனிடம் 15க்கும் மேற்பட்ட கேள்விகள் கேட்கப்பட்டன. இரவு 12:30 மணி வரை 10 மணி நேரம் வரை விசாரணை நீடித்தது. இதனிடையே இன்று மாலை 4 மணிக்கு மீண்டும் விசாரணைக்காக ஆஜராகும்படி அவருக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தமிழகத்தின் கடலோர மாவட்டங்களில் அனல் காற்றின் தாக்கம் அதிகமாக இருக்கும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. தமிழகத்தில் கோடை வெயில் கொளுத்தி வருகிறது. உள் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் மழை பெய்தாலும் பெரும்பாலான இடங்களில் அனல் காற்று வீசி வருகிறது. தமிழகத்தில் சென்னை உள்பட பல்வேறு பகுதிகளில் நேற்று வெப்பத்தின் தாக்கம் அதிகரித்து காணப்பட்டது. வேலூரில் நேற்று 111 டிகிரி வெப்பம் பதிவானது. இதனிடையே தமிழகத்தில் இன்றும் வெப்பத்தின் தாக்கம் அதிகரிக்கும் எனவும் வேலூர், திருச்சி, நாமக்கல், சேலம், கரூர், மதுரை உட்பட 9 மாவட்டங்களில் 111 டிகிரி வரை வெப்பம் பதிவாகும் எனவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. தமிழக கடலோர மாவட்டங்களில் அனல் காற்றின் தாக்கம் அதிகமாக இருக்கும் எனவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. தலைநகர் தில்லியில் 3 மாநகராட்சிகளுக்காக நடந்த வாக்குப்பதிவில் 54% வாக்குகள் பதிவாகின. தில்லியில் வடக்கு, தெற்கு மற்றும் கிழக்கு மாநகராட்சிகளுக்கு நேற்று உள்ளாட்சி தேர்தல் நடைபெற்றது. 272 வார்டுகளில் 13,000 வாக்குப்பதிவு மையங்களில் வாக்குப்பதிவு நடைபெற்றது. வாக்குப்பதிவு அமைதியாக நடந்த போதிலும் கடும் வெயில் காரணமாக மந்தமாக நடைபெற்றது. 9.5 மணி நேரம் நடந்த வாக்குப்பதிவு மாலை 5:30 மணிக்கு நிறைவடைந்தது. 1.32 கோடி வாக்காளர்களில் 46% பேரே வாக்களித்தனர். முடிவில் 54% வாக்குகள் பதிவாகின. வரும் 26ஆம் தேதி வாக்குகள் எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்பட உள்ளன. தில்லி மாநகராட்சி தேர்தலில் பாரதிய ஜனதா அமோக வெற்றி பெறும் என தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் தெரிவித்துள்ளன. இந்தியா கேட் ஆக்சஸ் அதன் கருத்து கணிப்பில் பாரதிய ஜனதா 202 முதல் 220 இடங்களில் வெல்லும் என கணித்துள்ளது. ஆம் ஆத்மி கட்சிக்கு 23 முதல் 35 இடங்கள் கிடைக்கலாம் எனவும் காங்கிரசுக்கு 19 முதல் 31 இடங்கள் கிடைக்கும் எனவும் அது தெரிவித்துள்ளது. சி வோட்டர்ஸ் ஏபிபி அதன் கருத்து கணிப்பில் பாரதிய ஜனதா 218 இடங்களில் வெல்லும் என கூறியுள்ளது. ஆம் ஆத்மி கட்சிக்கு 24 இடங்களும் காங்கிரசுக்கு 22 இடங்களும் கிடைக்கலாம் எனவும் அது தெரிவித்துள்ளது. ऐसा हमारा अनुमान भी था और मुझे पता था कैसे होगा, क्योंकि उसके कई कारण हैं. एक तो 3.25 वर्ष में जो नरेंद्र मोदी जी ने विश्वास जीता है इस देश का, जनहितकारी फैसला भारतीय जनता पार्टी की सरकार ले रही है, भारत की सरकार ले रही है. देखिए, अब एग्जिट पोल का और ओपिनियन पोल भी मॉडल कोड ऑफ कंडक्ट को वायलेट करके दिखला दिया गया लोगों को, तो 26 को पता चल जाएगा कि एग्जिट पोल की सच्चाई क्या है, ओपिनियन पोल की सच्चाई क्या है. தில்லியில் நேற்று பிரதமர் தலைமையில் பாரதிய ஜனதா ஆளும் மாநிலங்களின் முதல்வர்கள் மற்றும் துணை முதல்வர்களின் கூட்டம் நடைபெற்றது. தில்லியில் நேற்று பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் நிதி ஆயோக் கூட்டம் நடைபெற்றது. அதில் தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி உள்பட அனைத்து மாநில முதல்வர்களும் பங்கேற்றனர். அதைத் தொடர்ந்து பாரதிய ஜனதா கட்சி தலைமையகத்தில் பாரதிய ஜனதா ஆளும் மாநிலங்களைச் சேர்ந்த முதல்வர்கள், துணை முதல்வர்களின் கூட்டம் நடந்தது. பிரதமர் மோடி தலைமையில் நடந்த இந்த கூட்டத்தில் கட்சியின் தேசிய தலைவர் அமித்ஷா, மத்திய உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் ஆகியோரும் பங்கேற்றனர். மதுரையில் இடி மின்னலுடன் பலத்த மழை, சூறைக்காற்றில் சரிந்து விழுந்த குடிசை. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன.
மதுரையில் நேற்று இடி மின்னலுடன் பலத்த மழை விழுந்தது. பலத்த காற்றுடன் பெய்த மழையால் குடிசை ஒன்று சரிந்து விழுந்தது. மதுரையில் கடந்த சில நாட்களாக வெயில் வாட்டி வந்தது. பகல் வேளையில் வெளியே வர முடியாமல் வீடுகளுக்குள் மக்கள் முடங்கி கிடந்தனர். இந்த நிலையில் நேற்று மாலை மதுரை மாநகர பகுதியில் வானம் மேகம் மூடி காணப்பட்ட நிலையில் பலத்த இடி மின்னலுடன் மழை பெய்தது. மதுரை கோரிப்பாளையம், பெரியார் பேருந்து நிலையம், செல்லூர், தெற்கு வாசல், தெப்பக்குளம் உள்ளிட்ட பல பகுதிகளில் மழையை சந்தித்தன. இதனால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். மதுரை மாடக்குளம் பகுதியில் மழையுடன் பலத்த காற்றும் வீசியதால் குடிசை வீடொன்று சரிந்து விழுந்தது. இதேபோல் பெரம்பலூர் மாவட்டத்தின் பெரும்பாலான பகுதிகளில் கோடை மழை பெய்ததால் வெப்பம் தணிர்ந்து குளிர்ச்சி நிலவியது. இதனால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். தமிழகத்தில் கோடை வெயில் வாட்டி வதைத்து வந்த நிலையில் பெரம்பலூர் மாவட்டத்தில் கடந்த ஒரு வார காலமாக வெயில் அளவு 100 டிகிரியை தாண்டியது. இதனால் இரவு நேரங்களில் உறங்க முடியாமல் பெரியவர்கள் முதல் சிறியவர்கள் வரை பல்வேறு இன்னல்களுக்கு ஆளாகினர். இதனிடையே தற்பொழுது அந்த மாவட்டங்களில் சுற்றுவட்டார பகுதிகளில் பரவலாக நல்ல மழை பெய்தது. இந்த மழையினால் வெயிலின் தாக்கம் குறைந்து மக்கள் நிம்மதி அடைந்தனர். தொடர்ந்து கோடை மழை பெய்தால் குடிநீர் தட்டுப்பாடு நீங்கும் என மக்கள் தெரிவித்துள்ளனர். ஆளும் கட்சியான அதிமுகவை பலவீனப்படுத்துவது தமிழகத்திற்கு உகந்தது அல்ல என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் கூறியுள்ளார். கோவை ஆர்எஸ்புரம் பகுதியில் திருமண நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்ற அவர் செய்தியாளர்களிடம் பேசினார். அதிமுகவின் இரு அணிகளும் இணைய வேண்டும் என முதலில் சொன்னது விடுதலை சிறுத்தைகள்தான் என்ற அவர், தமிழக அரசியலில் குழப்பத்தை ஏற்படுத்துவது சாதிய மதவாத சக்திகள் தலை தூக்க இடமளிக்கும் எனவும் தெரிவித்தார். கட்சியையும் ஆட்சியையும் காப்பாற்றுகிறோம் என்ற பெயரில் மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் அதிமுக சிக்கிக்கொள்ளக்கூடாது என்றும் திருமாவளவன் கூறினார். இரட்டை இலை சின்னத்தை மீட்பதற்கும் ஆளுங்கட்சியை காப்பதற்கும் இரு அணிகளும் இணைவதுதான் ஒரே வழி என்று முதலில் கருத்து சொன்ன இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. ஆகவே ஆளுங்கட்சியோடு நமக்கு பல விமர்சனங்கள் இருந்தாலும் கூட ஆளுங்கட்சியான அதிமுகவை தற்போதைய சூழலில் பலவீனப்படுத்துவது தமிழக நலன்களுக்கு உகந்ததல்ல. உள்ளாட்சி தேர்தலில் கட்சி சார்பில் போட்டியிடுவது மற்றும் புதிய பொறுப்பாளர்களை நியமிப்பது குறித்து திருப்பூரில் நடைபெற்ற இந்திய ஜனநாயக கட்சி செயல் வீரர்கள் கூட்டத்தில் ஆலோசனை நடத்தப்பட்டது. திருப்பூர் வடக்கு மாவட்ட இந்திய ஜனநாயக கட்சியின் செயல் வீரர்கள் கூட்டம் வடக்கு மாவட்ட தலைவர் பாரி கணபதி தலைமையில் நடைபெற்றது. அதில் திருப்பூரில் நிலவி வரும் குடிநீர் பிரச்சினையை தீர்க்க 4வது குடிநீர் திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும், சாமலாபுரத்தில் மதுக்கடைக்கு எதிர்ப்பு தெரிவித்து போராடிய போது பாதிக்கப்பட்டவர்களுக்கு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. செயல் வீரர் கூட்டத்தில் மாநில அமைப்பு செயலர் வரதராஜன், மகளிர் அணி மாநில செயலர் அமுதா, திருப்பூர் மாவட்ட இளைஞர் அணி செயலர் சுரேஷ், மாவட்ட செயலர் மனோகரன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். தேதி முழு அடைப்புக்கு அனைத்து தரப்பினரும் ஆதரவு தர வேண்டும் என தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம் வேண்டுகோள் விடுத்துள்ளது. தமிழகத்தில் விவசாயிகளின் தற்போதைய அவலநிலை குறித்த ஆலோசனைக் கூட்டம் மதுரை மூட்டா அலுவலகத்தில் நடைபெற்றது. இதில் தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தின் உறுப்பினர்கள் பலரும் கலந்து கொண்டனர். பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய தமிழ்நாடு விவசாயிகள் சங்க மாநில பொதுச் செயலர் பி சண்முகம், கர்நாடகம், தெலுங்கானா உள்ளிட்ட மாநிலங்களில் தற்கொலை செய்து கொண்ட விவசாயிகளின் குடும்பங்களுக்கு தலா 5 லட்சம் ரூபாய் வழங்கப்பட்டது போன்று தமிழக விவசாயிகள் குடும்பத்தினருக்கும் வழங்க வேண்டும் என வலியுறுத்தினார். விவசாயத்தில் வேலை இல்லாமல், வருமானம் இல்லாமல் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய தொழிலாளிகளுக்கு எந்த விதமான நிவாரணமே அறிவிக்காமல் இருப்பது வன்மையான கண்டனத்துக்குரியது. விவசாய தொழிலாளி குடும்பத்திற்கு குறைஞ்சபட்சம் 10,000 ரூபாய் நிவாரணம் வழங்குவதற்கு தமிழ்நாடு அரசாங்கம் முன்வர வேண்டும். இந்த கோரிக்கையை வற்புறுத்தி வரக்கூடிய 25ஆம் தேதி தமிழ்நாடு முழுவதும் பொது வேலை நிறுத்தம் மற்றும் கடையடைப்புக்கு அனைத்து எதிர்க்கட்சிகளும் விவசாய சங்கங்களும் அறிவுகள் விட்டிருக்கிறார்கள். இந்த முழு பொது வேலை நிறுத்தம் கடையடைப்புக்கு தமிழ்நாடு மக்கள் அனைவரும் ஆதரவு அளிக்க வேண்டும் என்று வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். வேலூர் மாவட்டம் ஆற்காடு அருகே பயணிகளை ஏற்றி சென்ற வேன் பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்திற்குள்ளானதில் 25 பேர் படுகாயமடைந்தனர். காயமடைந்த ஒருவர் மருத்துவமனையில் பலியானார். வேலூர் மாவட்டம் ராணிப்பேட்டை அடுத்த ஓச்சேரியில் நடைபெற்ற நிச்சயதார்த்த விழாவில் பங்கேற்ற 25 பேர் திருவண்ணாமலை மாவட்டம் போலூருக்கு வேனில் சென்று கொண்டிருந்தனர். திமிரியை அடுத்த பரதராமி அருகே வந்தபோது வேன் பக்கவாட்டில் இருந்த சிமெண்ட் சுவரில் மோதி சாலையோரத்தில் இருந்த பள்ளத்தில் கவிழ்ந்தது. இந்த விபத்தில் சிக்கி படுகாயமடைந்த 25 பேர் ஆரணி, வேலூர் உள்ளிட்ட அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். அதில் பச்சையப்பன் என்பவர் சிகிச்சை பலனின்றி பலியானார். 3 பேர் கவலைக்கிடமாக உள்ளதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். விபத்து குறித்து திமிரி காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர்.
திண்டுக்கல் அருகே நூற்பாலையில் ஏற்பட்ட தீ விபத்தில் 1 கோடி ரூபாய் மதிப்பிலான பஞ்சு மற்றும் இயந்திரங்கள் எரிந்து சேதமடைந்தன. திண்டுக்கல் திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் ஒட்டன்சத்திரத்தில் உள்ள நூற்பாலையில் பஞ்சிலிருந்து நூல் தயாரிக்கும் பணி நடைபெற்று வந்தது. இந்நிலையில் நேற்று மாலை திடீரென பஞ்சு மில்லில் தீ விபத்து ஏற்பட்டது. அப்போது காற்று பலமாக வீசியதால் தீ மற்ற பகுதிகளுக்கும் வேகமாக பரவியது. தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் பல மணி நேரம் போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். இந்த தீ விபத்தில் 1 கோடி ரூபாய் மதிப்பிலான பஞ்சு மற்றும் இயந்திரங்கள் எரிந்து சேதமடைந்தன. திண்டுக்கல் தாலுகா காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து தீ விபத்திற்கான காரணம் பற்றி விசாரித்து வருகின்றனர். தமிழக அரசின் பொது நூலகத்துறை மாவட்ட நூலகம் சார்பில் உலக நூலக நாள் விழா விருதுநகர் ரோட்டரி சங்கம் வளாகத்தில் நடைபெற்றது. மாவட்ட நூலக அலுவலர் சே ஜெகதீசன் தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவில் சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்ற சாகித்ய அகாதமி விருது பெற்ற ராஜபாளையத்தை சேர்ந்த எழுத்தாளர் கோமா கோதண்டம் வாசித்தலை வாழ்வியல் நடைமுறையாக்குவோம் எனும் தலைப்பில் பேசினார். 5ஆம் வகுப்பு வரை படித்த தம்மை மலேசிய அரசு பாராட்டி கௌரவித்தது வாசித்தலுக்கு கிடைத்த பெருமை என அவர் குறிப்பிட்டார். பின்னர் பேச்சுப் போட்டியில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு புத்தகங்கள் பரிசாக வழங்கப்பட்டன. இதனிடையே மாவட்ட மைய நூலகத்தில் வைக்கப்பட்டிருந்த புத்தக காட்சியை மாணவ மாணவிகள் ஏராளமானோர் கண்டுகளித்தனர். எந்த விஞ்ஞானியும் சாதிக்காதது புத்தகம் சாதிச்சிருக்கு. ஆயுள் காலம் வரைக்கும் இருக்கிறது. இந்த உலகம் மண்ணுருண்டை இருக்கிற வரைக்கும் இருக்கிறது. கடவுளுக்கு அடுத்தபடியாக புத்தகம் தான். தலை குனிந்து இன்று வாசியுங்கள், நாளை தலை நிமிர்ந்து வாழலாம். புக் படிக்கிறதுனால ரொம்ப கான்சன்ட்ரேஷன் பவர்லாம் வருது. அதனால தான் புக் ரொம்ப இது பண்ணுறோம். புக்கு வந்து ரொம்ப அட்ராக்டிவாக புக்கு இல்லை சாதாரணமாக புக்கு இருந்தாலும் எந்த புக்னாலும் படிக்கிறதுக்கு வந்து மன அமைதி தருது. காஞ்சிபுரம் அருகே ஸ்ரீ ராமானுஜரின் 1000வது ஆண்டு விழாவின் 2ஆம் நாள் நிகழ்ச்சியில் யாலி வாகனத்தில் ஸ்ரீ ராமானுஜர் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சி தந்தார். ஸ்ரீபெரும்புதூரில் பிறந்த ஸ்ரீ ராமானுஜரின் 1000வது ஆண்டு விழாவை இந்து சமய அறநிலையத்துறை மற்றும் காஞ்சிபுரம் மாவட்ட நிர்வாகம் ஆகியவை இணைந்து நடத்தி வருகின்றன. இந்த 10 நாள் விழா கடந்த சனிக்கிழமை கோவில் வளாகத்தில் தொடங்கியது. 2ஆம் நாளான நேற்று ஸ்ரீ ராமானுஜருக்கு அபிஷேக பொருட்களை கொண்டு சிறப்பு திருமஞ்சனம் நடைபெற்றது. அங்கு அமைக்கப்பட்டுள்ள ஊஞ்சலில் அமர்த்தப்பட்டு ஊஞ்சல் சேவை நடைபெற்றது. பின்னர் அவதார மண்டபத்தில் எழுந்தருளிய ஸ்ரீ ராமானுஜர் யாலி வாகனத்தில் அமர்ந்து நகரின் மாட வீதிகளில் வலம் வந்து பக்தர்களுக்கு காட்சி தந்தார். விழாவை முன்னிட்டு ஆன்மீக சொற்பொழிவுகளும் இன்னிசை நிகழ்ச்சியும் நடைபெற்றன. கொல்கத்தா அணி அபார வெற்றி. 49 ரன்களில் சுருண்டது பெங்களூரு அணி. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. இனி அயலக செய்திகள். பிரான்ஸ் நாட்டில் நடைபெற்ற அதிபருக்கான தேர்தலில் லிபரல் சென்டிக்ஸ் கட்சியைச் சேர்ந்த இமானுவேல் மேக்ரான் முதல் சுற்றில் வெற்றி பெற்றுள்ளார். பிரான்ஸ் அதிபர் பிரான்சுவா ஒலந்திவின் பதவிக்காலம் முடிவடைவதை தொடர்ந்து புதிய அதிபரை தேர்ந்தெடுக்க நேற்று அங்கு முதல் சுற்று வாக்குப்பதிவு நடைபெற்றது. 11 வேட்பாளர்கள் போட்டியிட்ட நிலையில் 40 ஆண்டுகளில் இல்லாத அளவிற்கு 80% வாக்குகள் பதிவாகின. வாக்கு எண்ணும் பணி நேற்று நடைபெற்றது. அதில் லிபரல் சென்ட்ரிக்ஸ் கட்சியைச் சேர்ந்த இமானுவேல் மேக்ரான், தேசியவாத வலதுசாரி கட்சி சார்பில் போட்டியிட்ட மாரின் லீ பென் ஆகியோர் வெற்றி பெற்றனர். இவர்கள் இருவருக்கும் இடையில் வரும் மே 7ஆம் தேதி இறுதி சுற்று வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது. இதனிடையே முதல் சுற்றில் மாரின் லீ பென்னுக்கு 2வது இடம் கிடைத்ததால் ஆத்திரமடைந்த அவரது ஆதரவாளர்கள் பாரிஸ் நகரத்தில் கலவரத்தில் ஈடுபட்டனர். காவல்துறையினருக்கும் அவர்களுக்கும் இடையே கடும் மோதல் ஏற்பட்டது. சீனாவில் பலத்த சூறைக்காற்றுடன் பெய்த கனமழை காரணமாக கட்டடங்கள், வாகனங்கள், மரங்கள் சேதமடைந்தன.
குவாண்டோங் மாகாணம் ஜியாங்மின் நகரில் சூறைக்காற்றுடன் பலத்த மழை கொட்டியதால் விளம்பர பலகைகள், சாலையோர சிக்னல் கம்பங்கள் சரிந்தன. மரங்கள் வேரோடு சாய்ந்தன. வாகனங்கள் மீது மரங்கள் விழுந்ததில் வாகனங்கள் சேதமடைந்தன. நான்ஹாய் நகரில் உள்ள தொழில் பூங்காவில் 3000 சதுர மீட்டர் பரப்பளவிலான வேதியியல் ஆலையில் கூரைகள் சரிந்து விழுந்ததால் பெரும் பாதிப்பு ஏற்பட்டது. ஜோங்சான் நகர ரயில் நிலையத்தில் கூரை உடைந்து மழை ரயில் நிலையத்திற்குள் கொட்டியது. பின்னர் கூரை சீர் செய்யப்பட்டது. மான்டி கார்லோ டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் இறுதிப் போட்டியில் இந்திய வீரர் ரோஹன் போபண்ணா, உருகுவே வீரர் பாப்லோ ஆகியோர் வெற்றி வாகை சூடினர். இறுதிப் போட்டியில் போபண்ணா பாப்லோ இணை ஸ்பெயின் நாட்டின் பெலிசியானோ லோபஸ் இணையை எதிர்கொண்டது. முதல் செட்டை 6-3 என பறித்த போபண்ணா பாப்லோ இணை இரண்டாவது செட்டை 3-6 என பறிகொடுத்தது. இருப்பினும் விடாமுயற்சியுடன் ஆடிய இந்திய உருகுவே இணை மூன்றாவது செட்டை 10-4 என கைப்பற்றி வெற்றி வாகை சூடியது. That'll do it. It's the first Masters 1000 title as a pair, Bopana. After a disappointing start to the season. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி 82 ரன்கள் வித்தியாசத்தில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணியை வீழ்த்தி வெற்றி பெற்றது. கொல்கத்தா ஈடன் கார்டன் திடலில் நடந்த இந்த போட்டியில் டாஸ் வென்ற பெங்களூரு அணி தலைவர் விராட் கோலி பந்துவீச்சை தேர்வு செய்தார். பேட்டிங்கை தொடங்கிய கொல்கத்தா அணி 19.3 ஓவரில் அனைத்து விக்கெட்களையும் இழந்து 131 ரன்கள் எடுத்தது. பின்னர் 132 ரன்கள் என்ற வெற்றி இலக்காக கொண்டு பெங்களூரு அணி ஆடியது. ஆனால் அந்த அணி வீரர்கள் இரட்டை இலக்கை எண்ண கூட எடுக்க முடியாமல் சரிந்தனர். அந்த அணியின் கேதர் யாதவ் மட்டும் அதிக அளவாக 9 ரன்கள் எடுத்தார். முடிவில் 9.4 ஓவர்களில் பெங்களூரு அணி அனைத்து விக்கெட்களையும் பறிகொடுத்து வெறும் 49 ரன்கள் மட்டுமே எடுத்தது. ஐபிஎல் போட்டிகளில் ஒரு அணி இந்த அளவு குறைவாக ரன் எடுத்தது இதுவே முதல் முறை. இதனால் 82 ரன்கள் வித்தியாசத்தில் கொல்கத்தா அணி வெற்றி பெற்றது. Edged and taken. Oh, that's up in the air. The keeper underneath it. And yes, sir! What a way to finish! 2 slips brought in, attacking fields from the double J. All out for less than 50. முன்னதாக குஜராத் அணிக்கு எதிரான போட்டியில் பஞ்சாப் அணி 26 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. ராஜ்கோட்டில் நடந்த இந்த போட்டியில் முதலில் களமிறங்கிய பஞ்சாப் அணி 20 ஓவர்கள் முடிவில் 7 விக்கெட்கள் இழப்பிற்கு 188 ரன்கள் எடுத்தது. பின்னர் ஆடிய குஜராத் அணி 7 விக்கெட்கள் இழப்பிற்கு 162 ரன்கள் மட்டுமே எடுத்தது. இதனால் பஞ்சாப் அணி 26 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. Max will be a happy captain. They have lost 4 in a row before. Sure, if they are able to get through, they will feel like their possible hamstring injury will have to. Answers for the Gujarat Lions. Then Maxwell. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தில்லியில் நடந்த விவசாயிகள் போராட்டம் தற்காலிக ஒத்திவைப்பு. தேவைப்பட்டால் மீண்டும் தொடரும் என அறிவிப்பு. பிரதமரிடம் பல்வேறு கோரிக்கை வைத்தேன். சென்னை திரும்பிய முதல்வர் பழனிசாமி தகவல். அதிமுக இரு அணிகள் இன்று பேச்சுவார்த்தை. சுமூக முடிவு வரும் என இருதரப்பும் நம்பிக்கை. இரட்டை இலைக்கு லஞ்சம் தந்ததாக வழக்கு. தினகரனை இன்று 3வது நாளாக விசாரிக்க முடிவு. இத்துடன் வேந்தரின் இளங்கதிர் காலை செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் பகல் 1:30 மணிக்கு உச்சிவேளை பகல் செய்திகளில் சந்திப்போம். வணக்கம்.